இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். கலங்கி போயிருக்கிறீங்களா? அல்லது பயந்து போயிருக்கிறீங்களா? அல்லது மனுஷ முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் இருதயத்துல கலக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? மனிதர்கள் உங்களை கலங்க வைக்கிறார்களா? உங்களோடு நித்தம் போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களை கலங்கடிக்கிற மனிதர்கள் கலங்கி போகும்படியாக, உங்களை பயமுறுத்துகிற மனிதர்கள் பயப்பட்டு ஓடும்படியாக நான் உங்க கூட இருந்து யுத்தம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். எதை குறிச்சு கலங்காதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பயத்தை போக்குகிறவர், அவர் கலக்கத்தை மாற்றுகிறவர். உங்களுக்கு அற்புதம் செய்வார். மனிதனுடைய கலக்கத்தின் நிமித்தம் தூங்க முடியலையா? உங்க வேலை செய்ய முடியலையா? சாப்பிட முடியலையா? மன கஷ்டமா இருக்கா? குழம்பி போயிருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க பயத்தை போக்குகிறவர், உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் இனி கலங்க வேண்டாம், இனி பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தைரியத்தோடு இருங்க. இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உங்களை அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவார். உங்களை கலங்கடிக்கிற மனிதர்கள் முன்பாக நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். உங்களை ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் வளர்ச்சியை பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை நம்பிக்கையாய் தைரியமாய் சொல்லுகிற தகப்பனுடைய வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பலப்படட்டும், தைரியப்படட்டும், பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருக்கட்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளட்டும், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.